வணக்கம். தமிழ் டெக் vallimalai சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கூலர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கூலர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து ஸ்பார்க் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரன் ஆகலை. பவர் ஆன் பண்ணிடுறோம். பவர் மேலே ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த வித ரெஸ்பான்ஸுமே வந்து கிடையாது. இதுதான் வந்து இதில் ப்ராப்ளம். இதில் வந்து இன்புட் பவர் போகலனாலும் நம்மளுக்கு ஸ்பார்க் வரும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக பவர் கேபிள் அது மாதிரி வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து எப்படி இப்போ நம்மளுக்கு கன்னிட்டி இருக்கா இல்லையா மோட்டரோடன்ட்டு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக் அன்ப்ளக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து நம்ம கன்னிட்டி மோடு வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் ரெண்டு ப்ரோவையும் ஃபேஸு நியூட்ரல் இதில் வந்து வைக்கும்போது வந்து நம்மளுக்கு வேல்யூ வரணும். அந்த மோட்டரோட மெயினாக வந்து இந்த பவர் மோட்டரோட பவர் வந்து ஆனில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து வரும். ஃபேஸு நியூட்ரலில் வந்து நம்ம ரெண்டு ப்ரோப்பையும் வைக்கணும். ரெண்டு ப்ரோப்பையும் வைக்கும்போது வந்து நம்மளுக்கு வேல்யூ மெஷர் ஆகணும். அந்த மோட்டர் காயிலோட வேல்யூ ஓம்ஸ் வந்து மெஷர் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மெஷர் ஆகலை. இது என்ன ப்ராப்ளம்னா, இது ஒன்று இந்த ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி இங்கே வந்து ப்ராப்ளம் வந்து இது ஜாயிண்ட் போட்டிருக்கு. ஸ்பார்க் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து ஒரு வாட்டி பார்க்கணும். அப்படியே ஏதாவது பஞ்சர் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தோன்னா இங்கே லைட்டாக வந்து கருகி இருக்குது. இங்கே வந்து தான் வந்து ஸ்பார்க் வந்திருக்கு. உள்ள கருகுன இது வந்து தெரியுது. இந்த கேபிள் தான் வந்து ப்ராப்ளமு. இப்போ இந்த கேபிள் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கேபிள் இங்கே ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூ இருக்குது. இதை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அப்போ கேபிள் வெளியே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. கேபிள் வெளியே வந்துடுச்சு. அதே மாதிரி வந்து இந்த பவர் கேபிள் வந்து எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த மெட்டல் பார்ட்டுக்கு வந்து கிரவுண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஃபேஸ் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டு வயருமே வந்து இந்த ஃப்ரண்ட் பேனல் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் சுவிட்சுக்கும் ப்ளஸ் வந்து இந்த ஸ்விங் இந்த மோட்டருக்கும் வந்து போகுது. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த வாஷரும் வந்து மிஸ் ஆகாமல் வந்து பத்திரமா எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒன் சைடு வந்து ஸ்க்ரூவும் ஒன் சைடு வந்து லாக்கும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேனல் சுவிட்சு டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு, வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபேஸு நியூட்ரல் ஒயர் வந்து இங்கே ஈத்து பார்க்கணும். எந்த ஒயருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் தான் வந்து நம்மளுக்கு இந்த ரெட் கலர் ஒயர் தான் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் ஒயரு. பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருந்து இழுக்கும்போது அந்த ஃபேஸ் ஒயர் மட்டும் மூவ் ஆகுது. ஸோ இந்த ஒயரும் ப்ளஸ் வந்து பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயர் வந்து இந்த ஒயரும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூட்ரல் ஒயர் மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஃபேஸ் ஒயரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஒயரை வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த பவர் கேபிள் வந்து பொறுமையாக எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் ரெண்டு ஒயரையும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஒயர் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் ஒயர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோரும் வந்து நல்லா தான் இருக்குது. மல்டி கோரு ஒயரும் நல்லா ஹெவியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கோர் நிறைய இருக்குது. இந்த கேபிள் வந்து இப்போது கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேபிள் வந்து எப்படி வாங்கணுன்னா, நீங்கள் வந்து உங்கள் ப்ளக் பாயிண்ட்டுக்கும் கூலருக்கும் வந்து எவ்வளோ லென்த்துன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிவிட்டு போயிட்டு இந்த கேபிள் கேட்டு வாங்கணும். இல்லைனா வந்து நாமளாக வந்து 2 மீட்டர் அது மாதிரி கேபிள் கொடுப்பாங்க. அந்த லென்த் வந்து நம்மளுக்கு ஒரு சில இடத்துல வந்து பத்தாமல் போயிடும். அதனால் முன்னாடியே வந்து மெஷர் பண்ணிவிட்டு இவ்வளோ மீட்டர்னு சொல்லிட்டு கேபிள் வந்து வாங்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேபிள் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து லென்த் வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரவுண்டிங் ஒயரும் ஸ்லீவ் எடுத்து நெக்ஸ்ட் இந்த ஃபேஸு நியூட்ரல் மட்டும் வந்து இந்த கண்ட்ரோல் பேனல்
ஃப்ரண்ட் பேனலுக்கு வந்து வரணும். இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒயருக்கு. இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து இந்த பக்கம் வந்து ஒயர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரவுண்டிங் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஒயர் ஜாயிண்ட் போட்டு ஈத்து பார்க்கணும். ஈத்து பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு அந்த ஒயர் வந்து ஜாயிண்ட் விடக்கூடாது. ஓகே, இப்போ நியூட்ரல் ஒயரையும் வந்து இந்த நியூட்ரல் ஒயரோட வந்து காமன் வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ண ஒயர்லேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக முறிக்கணும், இல்லைனா வந்து லூஸ் கண்டக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து ஸ்பார்க் ஆகிட்டு ப்ராப்ளம் ஆகும். இது ஒரு டைரெக்ஷனு, இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனை வந்து சுற்றணும். அப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒயரு. ஓகே, இப்போ வந்து இன்சுலேஷன் டேப் போட்டுடலாம். இன்சுலேஷன் டேப் வந்து பக்காவாக சுற்றிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டேப் அடிச்சாச்சு. இப்போ வந்து எக்ஸஸ் ஒயரும் வந்து எடுத்தாச்சு. ப்ளஸ் வந்து இப்போ உள்ளே வந்துச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த லாக் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே வச்சு உள்ளே ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸஸ் ஒயர் வந்து இங்கே வச்சு டேப் அடிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கெல்லாம் வந்து வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக வந்து ஒயர் எப்பவுமே வந்து மேலேயே இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் எதுவும் வந்து தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இது இப்படி பெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். இது எதுக்காகன்னு சொன்னால், நம்ம இங்கே வெளியே கேபிள் வந்து இழுக்கும்போது வந்து டைரெக்டாக இதில் வந்து ஸ்ட்ரெச் ஆகி இதில் இருக்கிற கேபிள்லாம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து இங்கே வந்து இது மாதிரி ஒரு நாட் மாதிரி போட்டு இங்கே வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம். சைட் டோரையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் வந்து புதுசு மாற்றியாச்சு. இப்போ வந்து இந்த மோட்டருக்கும் கம்யூனிகேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து மோட்டர் வந்து ஆனில் இருக்கணும், ஐயில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ வந்து மல்டிமீட்டரில் வந்து ஓம்ஸில் வந்து செட் பண்ணியாச்சு. பஸர் மோடு, கன்னிட்டி மோடில். இப்போ வந்து 2 ப்ரோபையும் வந்து வச்சு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து 84 ஓம்ஸ் வந்து மெஷர் ஆகுது. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஒயரிங் வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது மோட்டரோட இந்த ஒயரை வந்து கரெக்டாக கம்யூனிகேட் ஆகிருக்கு. இப்போ பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.